நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அமெரிக்க விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானங்களில் F-15 மற்றும் F-16 ரக விமானங்கள் மிக முக்கியமானவை. அந்த விமானத்தினுடைய விமானி நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் பகிர்ந்து கொண்ட விஷயங்களை இப்ப பார்க்கலாம். பெங்களூரில் உள்ள இலங்கா பகுதியில் தற்பொழுது ஏர் இந்தியா 2015 என்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பலதரப்பட்ட விமானங்கள் இந்த இடத்தில் பார்வை வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் அமெரிக்காவின் விமானம் வைக்கப்பட்ட இடம். இந்த விமானத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் C-135 என்று அழைக்கக்கூடிய போயிங் ரக விமானம். இந்த விமானத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இந்த விமானத்தில் 80 பேர்கிட்ட பயணிக்கலாம். அதே போல 40 டன்கள் எடை சுமந்து செல்லக்கூடிய வலிமை கொண்டது. அதே போல இந்த பக்கம் அமெரிக்காவுடைய சிறந்த போர் விமானங்களில் ஒன்று F-15 இந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த விமானத்தை ஓட்டக்கூடிய விமானி ஒருவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இதை பற்றி சில கேள்வி கேட்கலாம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் லெப்டினன்ட் கர்னல் ஜேசன் லார். இந்த F-15 விமானத்தை பத்தி சொல்லுங்க. F-15s that you're looking behind you are from two squadrons from Kadena Air Base in Okinawa. பின்னால் பார்க்கும் இதுதான் F-15 விமானம். ஒகனவா விமான தளத்திலிருந்து வந்துள்ளது. இந்த F-15C ரக விமானம் விண்ணிலிருந்து விண்ணில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் 8 ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. கூடுதல் எரிபொருள் நிரப்பும் வசதி பெற்றுள்ள இந்த விமானம் ஜப்பானிலிருந்து 9.5 மணி நேரம் பறந்து இங்கு வந்துள்ளது. 70களில் உருவாக்கப்பட்ட இந்த விமானத்தின் ராடார் மற்றும் கழுகு போன்ற நுனிப்பகுதியில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இவை இந்த விமானத்திற்கு கூடுதல் பலத்தை அளிக்கின்றன. இந்த விமானத்தோட வேகம், அதோட துல்லியத்தன்மை, அதை பத்தி சொல்லுங்க. இதன் வேகம் மற்றும் துல்லியத்தன்மைக்கு ஈடே இல்லை என்று கூற வேண்டும். 4வது மற்றும் 5வது தலைமுறை விமானங்கள் மற்றும் ஒளியின் வேகத்திற்கு பயணிக்கக்கூடிய விமானங்களுக்கு சமமானது என்று கூறலாம். F-16க்கும் இதுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? F-16 is a brilliant aircraft. Its primary role, it's a good complement to the Eagle. F-16 F-15க்கு சமமானது என்றே கூறலாம். F-16ஐ பொறுத்தவரை வானில் இருக்கும் இலக்கை மட்டுமல்லாமல் தரையையும் தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. F-15ஐ போலவே ஒற்றை இருக்கை கொண்டது. இதில் ஒரு என்ஜின் மட்டுமே உள்ளது. இருந்தபோதும் இது வேகம், துல்லியம் ஆகிய அம்சங்களில் சிறப்பாக செயல்படக்கூடியது. விண்ணில் இருக்கும் எதிரியுடன் மண்ணில் இருக்கும் எதிரியையும் தாக்கி அழிக்கக்கூடியது. The F-15C is dedicated to the singular role of air defense and air offense against enemy fighters. இதோட போர் திறமை பத்தி சொல்லுங்க. எத்தனை ஏவுகணைகளை இதனால சுமந்து செல்ல முடியும்? ராடார் மற்றும் வெப்பத்தின் மூலம் இலக்கை அறியும் 8 ஏவுகணைகளை இது சுமந்து செல்லும். இத்துடன் விமானத்தின் வலதுபுறம் 20 mm துப்பாக்கி பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அருகில் இருக்கும் எதிரியையும் தாக்க முடியும். இந்திய விமானப்படை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? Remarkable. We've done some exercises and we've been talking all during the trip here with several of the officers there that are flying. இந்திய விமானப்படையை சேர்ந்த பல அதிகாரிகளுடன் பேசியுள்ளேன். ஒன்றாக சேர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டுள்ளோம். அவர்களின் கட்டுப்பாடு மற்றும் வேலைத்திறன் என்னை கவர்ந்துள்ளது. Impressed with their discipline. They do good work and I think we have a lot to learn from each other.